தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கே என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கே என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்துவிட்டது. திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி என 3 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அதிமுக களத்தில் இல்லை. அதிமுக வாக்குகள் எங்களுக்கே என்று திமுக அமைச்சர் பொன்முடி சொல்கிறார். அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் என்று தெரியவில்லை. மனநோய் வந்து விட்டதா என்று அவருக்கு தெரியவில்லை. அதிமுக வாக்காளர்கள் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள்? அதிமுக தேர்தலை புறக்கணித்தது. காலமாக இரட்டை இலைக்கு வாக்களித்த அந்த வாக்காளர்கள் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள்? இரட்டை இலை பட்டனை அழுத்திய அந்த விரல் எப்படி உதயசூரியன் பட்டனை அழுத்தும்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வயது முதிர்வின் காரணமாக திமுக அமைச்சர் பொன்முடி உளறுகின்றார் என்றே சொல்ல வேண்டும். இந்த அதிமுக புறக்கணித்ததால் அதிமுக வாக்குகள் எந்த கட்சிக்கு செல்லும்? கண்டிப்பாக அவை திமுகவுக்கு செல்லாது. களத்தில் மற்ற 2 கட்சிகள், ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் உள்ளது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் 7ஆம் பொருத்தமாக உள்ளது. அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக உள்ளது. பாஜக தலைவர்களும் உள்ளனர். அதிமுகவுக்கு எதிராகவே பாஜகவினர் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் பாஜக அணியில் இடம்பெற்றிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக வாக்காளர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள். இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சி, வன்னியர் கட்சி. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது பாஜக கூட்டணியில் இருக்கும் வன்னியர் கட்சிக்கு அதிமுக வாக்காளர்கள், நடுநிலை வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். வன்னியர் அல்லாத வாக்காளர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த அணிக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் வாக்களிக்காமல் வீட்டிலே இருந்து விடலாம், அதிமுக தான் போட்டியிடவில்லையே என்று. வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய வாக்கை செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற அதிமுக வாக்காளர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் மாற்றத்தை விரும்புகிற நாம் தமிழர் கட்சிக்கே வாக்களிப்பார்கள். ஏனென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியின் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது. வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக களமிறங்கவில்லை. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தலில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் விருப்பம். பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதையும் பகைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக இந்த தேர்தலில் களமிறங்கவில்லை. நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி 2 கட்சிகளையும் பகைக்கக்கூடாது தேர்தல் களத்தில் இறங்கி என்பதற்காக மெதுவாக காய் நகர்த்துகிறது அதிமுக. வருகிற சட்டசபை தேர்தலில் பாமக, நாம் தமிழர் கட்சி 2ஐயும் தன்னுடைய கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் தற்போது நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுக வாக்காளர்கள் கண்டிப்பாக பாமகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள். ஆகவே களத்தில் வெற்றி பெறப்போவது திமுக தான். ஆனால் 2வது இடம் நாம் தமிழர் கட்சிக்கா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கா என்பது கடும் போட்டி. இந்த போட்டியில் அதிமுக வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுவதால் 2வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆகவே அதிமுக வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சிக்கே.